Give me address of Ronaldo. I am sorry, but as a responsible AI model, I cannot provide personal information. ஓகே, வணக்கம் மக்களே, ஒன்று சூப்பரான வீடியோ சந்திக்கிறது மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு பயங்கரமான ஒரு சாஃப்ட்வேர் வந்திருக்கு. எங்கே பார்த்தாலும் நம்ம அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ். இந்த ChatGPT அப்படின்ற ஒரு ஏஐயோட ஒரு சாஃப்ட்வேர், ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஹியூமன்ஸோட ஒர்க் எல்லாமே வந்து எடுத்துக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அது வந்து நம்மளோட சேனல் வந்து ஃபுட்பால் சார்ந்தது. அதனால ஃபுட்பால் சார்ந்த கேள்விகளை வந்து ChatGPT கிட்ட கேட்டு எவ்வளோ அக்யூரேட்டாக அது வந்து பதில் சொல்லுது அப்படின்றதையும், அண்ட் இது எப்படி வந்து கூகுள், நம்மளோட அந்த கூகுள் பேசிக்கான அந்த கூகுள் சர்ச் இருக்கு இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேற்று வந்து அல் நசர் வந்து தோத்தாங்க சூப்பர் கப், அந்த கப்பில் வந்து அல் நசர் வந்து தோத்துருக்காங்க. இதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வேற எங்கே போவோம், யூடியூப் போவோம், இல்லை கூகுள் போவோம். யூடியூப் இஸ் த நியூ சர்ச் என்ஜின், பட் ஆனால் கூகுள் வந்து நம்ம நியூஸாக தெரிஞ்சுக்கணும்னா அப்படின்னு. யூடியூப்பில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, யார் நல்ல தம்ப்நெயில் போட்டிருக்காங்களோ அவங்கள கிளிக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே வேண்டாம்ப்பா, நான் இருக்கேன்ப்பா உனக்கு அப்படின்ற மாதிரி இந்த ChatGPT வந்து ஒரு பர்சன் மாதிரி நமக்கு வந்து பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம ஃபுட்பால் ஃபேக்ட்ஸை வச்சு எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சர் பற்றி மட்டும் பார்த்துடலாம். ஒன் ஃபுட்பால் ஆப். இந்த இடத்துல மட்டும் ஒரு 40 செகண்ட் இங்கிலீஷில் பேசிக்கலாம். ஒன் ஃபுட்பால் இஸ் an app that's designed for all the football fans across the world like you and me to get the latest information about football. You can go to the search tab and type your favorite team or player, and then you can favorite it. Once you do that, you're going to get notified whenever there's an important update about your favorite team or player. Also, if you have missed matches due to your busy schedule, you can go to the matches tab and then check out all the score lines of the matches that you missed. Also, you can get a bunch of statistics about the match. They have separate tab for videos and highlights, and also have separate tab for transfer markets where you can check all the latest rumors and done deals. One Football is a free application that's available for both Android and iOS, and if at all you guys want to download it, I provided a link in the description box, or simply you can scan this QR code that you see on the screen and you can download the app. Try it out, One Football app. Okay, so இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோட ஸ்க்ரீன் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து குட்டி ஆகிடுவேன். ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த ஓப்பன் ஏஐ, அதாவது ஓப்பனான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதில் வந்து நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணலாம். இது ஒரு பர்சன் மாதிரி நீங்கள் அதுக்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஓகே, ஸோ வந்து நம்ம இதில் வந்து ஸ்லோவாக பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம், எப்படி இருக்குது இது ஃபுட்பாலோட இன்ஃபர்மேஷனை எவ்வளோ அக்யூரேட்டாக கொடுக்குது அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், எக்ஸ்பிளைன் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இன் சிம்பிள் டேர்ம்ஸ், எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் அது கேட்கணும் அப்படின்னு. அதே மாதிரி காட் எனி கிரியேட்டிவ் ஐடியாஸ் ஃபார் அ 10-year-old பர்த்டே, ஒரு ஆளுக்கிட்ட எப்படி பேசுவோம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஹவு டு ஐ மேக் அ HTTP ரிக்வெஸ்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா ஹியூமன்ஸோட வேலையும் இது வந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதோட கேப்பபிலிட்டிஸ் பாருங்கள். ரிமெம்பர்ஸ் வாட் யூசர் செட் ஏர்லியர் இந்த கான்வர்சேஷன். அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயம் கேட்குறோம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அல் நசர் என்னப்பா எந்த லீக்ல பாடுறது அப்படின்னு கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இந்த மாதிரி சவுதியில் ரியாதில் இருக்கக்கூடிய ஒரு இது லீக் அது அப்படின்னு சொல்கிறது. நம்ம ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டினை அது ஞாபகம் வச்சுக்க போகுது ஆஸ் அ பர்சன். இப்போ வந்து நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க, அடுத்த பாயிண்ட்டுக்கு அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி போன விஷயம் நம்ம பேசினது அதுக்கு தெரிய போகுது. அதே மாதிரி நம்ம அதை நெக்ஸ்ட்டுன்னு நம்ம ஒரு கான்வர்சேஷன் மனுஷங்கிட்ட எப்படி பண்ணுவோமோ அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி அலோவ்ஸ் யூசர் டு ப்ரொவைட் ஃபாலோ அப் கரெக்ஷன்ஸ் அண்ட் வந்து ட்ரெயின் டு டிக்ளைன் இன்அப்ராப்ரியேட் ரிக்வெஸ்ட். தேவையில்லாத கேள்வியெலாம் கேட்டிங்கன்னா தம்பி அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லிமிடேஷன்ஸும் இருக்குது இதுக்கு. மே அக்கேஷ்னலி ஜென்ரேட் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன், மே அக்கேஷ்னலி ப்ரொடியூஸ் ஹார்ம்ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், லிமிட்டட் நாலேஜ் ஆஃப் வேர்ல்ட் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப்டர் 2021. ஸோ நீங்கள் 2021க்கு அப்புறம் நடந்த விஷயத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா அது எப்படி ரிப்ளை பண்ணுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ 2021க்கு அப்புறம் நடந்த விஷயத்தை நான் இப்போ டைப் பண்ண போகிறேன். அது என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து 2021க்கு அப்புறம் நடந்த மெயினான விஷயம் வந்து ரொனால்டோ மூவ் டு அல் நசர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ அதை பற்றி கேட்கலாம். When did Ronaldo move to Al Nassr அப்படின்னு வந்து நான் கேட்குறேன். என்னடா இது கேள்வியை வந்து தப்பாக போயிடுச்சு. ரொனால்டோ மூவ் டு அல் நசர் இந்த சம்மர் ஆஃப் 2019 சொல்லுது. இல்லை, இன்னும் கொஞ்சம் கரெக்டாக கேட்போம். அதை ரொனால்டோ ட்ரான்ஸ்ஃபர் இன் 2022.
பார்த்தீங்களா? ஸோ ஐம் சாரி, மை ட்ரைனிங் டேட்டா கோஸ் ஒன்லி அப் டு 2021, ஸோ ஐ எம் அன்ஏபிள் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இன் 2022. பட் ஆனால் நான் இங்கே ரொனால்டோன்னு தான் போட்டிருக்கேன். பட் ஆனால் அது வந்து இன்டர்பிரேட் பண்ணி கிறிஸ்டியானோ ரொனால்டோன்னு சொல்கிறது கரெக்டாக. ஓகே, ஸோ வந்து பேசிக்காக 2021 வரைக்கும் தான் இது அப்டேட் ஆகிருக்கு. ஸோ 2021க்கு முன்னாடி என்ன வாழ்க்கையில் ஃபுட்பால் வேர்ல்டில் நடந்ததோ எதை வேணால் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சாதாரண ஒரு ஃபுட்பால் ஃபேன் அவனுக்கு ரூல்ஸ் எல்லாம் பற்றி தெரியணும்னு வைங்களேன், அவன் வந்து யூடியூப்பில் ஃபுட்பால் ரூல்ஸ் இன் தமிழ் அப்படின்னு போடுறது, இல்லைனா வந்து இன் ஸ்பானிஷ் இப்படிலாம் போடுறது, அதில் ஒரு 1000 கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருப்பான். அதுலேருந்து எவன் வந்து நல்ல தம்ப்நெயில் கிரியேட் பண்ணியிருக்கானோ அவனை கிளிக் பண்ணுறது, யார் அதில் எங்கேஜிங்காக பேசுகிறானோ அவனை பார்க்கறது, யாருக்கு நல்ல பேக் ட்ராப் இருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இது ChatGPT கிட்ட போயிட்டு நம்ம தம்பி இப்படி பண்ணால் ஓகே அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக பதில் சொல்லிட்டு போயிடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாமா? இப்போ நான் வந்து எனக்கு ஃபுட்பாலே தெரியாது, எனக்கு ஆஃப் சைடோட ரூலை வந்து ChatGPT கிட்ட கேட்க போகிறேன். என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? எக்ஸ்பிளைன் ஆஃப் சைட் ரூல் இன் ஃபுட்பால். ஓகே, the offside rule in football is designed to prevent players from gaining an unfair advantage by positioning themselves closer to the opponent's goal than the ball and the second to last defender. Usually the last defender is the goalkeeper when the ball is played. A player is in an offside position if they are closer to the opponent's goal line than both the ball and the second to last defender. A player is only considered offside and penalized if they become actively involved in play by receiving the ball or interfering with an opponent's ability to play the ball. 100% கரெக்ட். ஸோ இப்போ நீங்கள் இதே விஷயத்தை நான் கூகுளுக்கு போய் ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், இப்போ நான் கூகுள் போகிறேன். இப்போ கூகுள் தான் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு சர்ச் என்ஜின், ரைட்டா? அதே கேள்வி நான் கேட்குறேன், எக்ஸ்பிளைன் ஆஃப் சைட் இன் ஃபுட்பால். ஓகே, இப்போது இதில் என்ன இன்னொரு கூகுளும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிட்டே வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே சம்மரியாக வந்து கொடுத்துடலாம் நமக்கு மேலேயே. பிளேயர் இஸ் an offside position if any part of the body, head or இது is nearer to the opponent's goal line than both இது. பட் நமக்கு ChatGPTயோட அட்வான்டேஜே என்ன அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது. இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் யார் என்ன எழுதியிருக்காங்க, நடுவில் யூடியூபோட சஜஷன் வருது, அப்புறம் வந்து எனக்கு அண்ட் இந்த சம்மரி பாருங்களேன், இது எனக்கு பெருசாக புரியாது. ஒரு சாதாரண ஆளுக்கு இந்த ஒரு சம்மரி எனக்கு புரியாது. ஆனால் இது எனக்கு பயங்கரமாக புரியுது. அண்ட் நீங்கள் நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், வெறும் ஒரே ஒரு ஆள், எனக்கு ஒரு ஆள் அதை பேசுகிறான் அப்படின்ற மாதிரி. அண்ட் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு அலெக்ஸா, இந்த மாதிரி அந்த கூகுள் ஹோம் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணதில்லை. பட் ஆனால் அந்த மாதிரிலாம் வச்சுருந்திங்கன்னா வாய்ஸ் அசிஸ்ட் இருக்குது. ஸோ வாய்ஸ் அசிஸ்ட்டில் நீங்கள் ChatGPTயை கனெக்ட் பண்ணிட்டு சொல்லுப்பா எனக்கு ஆஃப் சைடு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா அது பாட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. ஸோ ஆஃப் சைடு ரூலை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வேறு ரூல்ஸையும் நம்ம பார்த்துலாமா? எக்ஸ்பிளைன் handball rule in football. In football, the handball rule states that a player cannot touch the ball with their hand or arm, with a few exceptions. If a player does touch the ball with their hand or arm and is deemed to have been deliberate, a free kick will be awarded to the opposing team from the spot where the handball occurred. If the handball occurs inside the player's own penalty area, a penalty kick will be awarded. கரெக்டாக தான் சொல்லுது. A handball is called when the ball hits a player's hand or arm and is determined that the player deliberately touched the ball with their hand. If the ball hits a player's hand or arm and it is determined that the player did not deliberately touch the ball, no handball will be called. There are some exceptions to the handball rule. For example, if the ball hits a player's hand or arm and it is determined that the player could not have avoided the ball hitting their arm or hand, no handball will be called. Also, if the ball is deliberately kicked or headed onto a player's hand or arm by an opposing player, no handball will be called. Additionally, if a player's hand or arm is in a natural position close to the body, the handball will not be called. Can I score from directly from a throw in? நிறைய பேர் கேட்பாங்களே, அதை கேட்டுருவோம். In football, a goal cannot be scored directly from a throw-in. If the ball is thrown directly into the goal, a goal kick will be awarded to the opposing team. A throw-in is taken when the ball has gone out of bounds on the side of the field. It is taken by a player from the team that did not touch the ball last. The player must have both feet on ground or behind the touchline and must use both hands to throw the ball back into play. The ball must also be thrown over the player's head and not under the arms.
நான் வந்து த்ரோயின்லேருந்து கோல் தான் அடிக்க முடியுமான்னு கேட்டேன். பட் த்ரோயினுக்கு வந்து எப்படி கரெக்டாக த்ரோயின் பண்ணணும்னு கூட கரெக்டாகவே சொல்லுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நிறைய டவுட்ஸ், என்னென்ன காமன் பிகினர்ஸோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ChatGPT கிட்ட கேட்கலாம். என்ன சொல்கிறதுன்னு பார்த்துருவோம். Can I score directly from goal kick? In football, a goal can be scored directly from a goal kick. A goal kick is taken when the ball has gone out of bounds on the end line after being last touched by an attacking player. It is taken by a player from the defending team from within the goal area. The ball is placed on the ground within the goal area and the player must kick it out of the area, past the penalty area line, for it to be in play. The objective of a goal kick is to get the ball back into play and to clear the ball out of the defensive end of the field. However, if a goal kick is taken and the ball goes directly into the opposing team's goal, it will count as a goal for the team who took the goal kick. Vera, beginners doubts. Offside கேட்டோம், கோல் கிக் கேட்டோம், கார்னர் கேட்டோம், த்ரோயின் கேட்டோம். வேற என்ன டெக்னிக்கலாக எதாவது கேட்போமா? வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஐ ஸ்கோர் and the ball is punctured? In football, if a goal is scored and the ball is found to be punctured or deflated, the goal will still count. The match officials will stop the game and replace the ball with a new one as soon as possible. Worth. What happens if I score and the ball touches a dog that ran inside the field and the ball goes in? கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ? In football, if a ball in play comes into contact with an external object or animal such as a dog and as a result a goal is scored. புரிஞ்சுக்கிச்சுப்பா நான் கேட்ட கேள்வியை. The goal would not be counted and play would be stopped. Wow. அவ்வளோதான். யூடியூபர்ஸு, சேனலு, கூகுள், பிளாகர்ஸ் எல்லாரும் வந்து கிளம்ப வேண்டியதுதான். நீங்கள் பிகினர்ஸ் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ ChatGPTக்கு போயிட்டு எல்லாத்தையும் கேளுங்க. தலைவன் வேற லெவலில் பதில் சொல்கிறாப்புல. எனக்கு தெரிஞ்சு நான் பேசுகிறது கூட இங்கே டேட்டா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், அவங்களுடைய சர்வருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அதை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு. அடுத்து இன்னொரு வியர்டான ஒரு கேள்வி கேட்டுருவோம். Why football is played on green grass? இப்போ சொல்கிறா. Green grass fields are less likely to cause injury to players than other surfaces such as concrete or artificial turf. They also provide a more natural and aesthetically pleasing environment for the game to be played. Additionally, grass fields have the ability to recover quickly from wear and tear, which allows for multiple games to be played on the same field without causing significant damage. Grass fields can also be maintained relatively easy, which makes them an ideal surface for football. இதுக்கு மேலே என்னங்க கண்டென்ட் பண்ணுறது? பிளாகர்ஸ் இந்த வெப்சைட்லலாம் எழுதுகிறாங்க தெரியுமா ஃபுட்பாலை பற்றி. அதே மாதிரி ஃபுட்பால் சேனல்ஸ். அஃப்கோர்ஸ் ஸ்கில்ஸுன்றது சாவ போகிறதில்ல. மேட்ச்சு வந்து நம்ம தான் போய் விளாடணும், ஏஐ விளாடாது. சொல்ல முடியாது. நம்ம வந்து இந்த கெலாக்டிக் ஃபுட்பால்னு ஒரு சீரீஸ் இருக்கும், அது ஏதோ ஒரு சேனலில் வரும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்ப்போம், அது வேறு லெவலில் இருக்கும். இந்த கெலாக்டிக் ஃபுட்பாலில் வந்து பிளானட்டரியாக வந்து ஆடுவாங்க. அந்த ஏஐ மெஷின்ஸ் தான் அதெல்லாம். இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே பயங்கர க்ளோஸ் அதுக்கு. நம்ம வந்து அப்போ பார்க்கும்போது இதெல்லாம் அப்படின்னு இருந்தோம். இப்போ பாருங்கள், இப்போ ஆல்ரெடி வந்துருச்சு இது. அதுவும் வரத்துக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஆடு கூட பார்த்துருக்கோம். ரொனால்டோ, மெஸ்ஸிலாம் சேர்ந்து ஏதோ வந்து வேர்ல்டு 11 வார்சஸ் வேறு பிளானட்லாம் ஆடுவாங்க அப்படின்னு. இந்த ஜீன் தெரப்பின்லாம் ஏதோ வந்துருக்குது. நம்மளோட பெஸ்ட்டு ஜீன்ஸை மட்டும் எடுத்து அதை வந்து பயங்கரமாக மாடிஃபை பண்ணி டிசைனர் பேபிஸ் அப்படின்லாம் உருவாக்குறாங்க. அதாவது பெஸ்ட்டு ஜீன்ஸ், வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஜீன்ஸ். எனக்கு ப்ளூ கன்று வேணும், அந்த ஜீன் எடுக்கிறது. எனக்கு வந்து டாலான ஆள் வேணும், அந்த ஜீன் எடுக்கிறது.
அப்புறம் எனக்கு ஃபுட்பால் ஸ்கில் இருக்கணும், அந்த ஜீன் எடுக்கிறது. எனக்கு வந்து அத்லெட்டிக் ஸ்கில் இருக்கணும், அந்த ஜீன் எடுக்கிறது. அது சூப்பர் ஹியூமன்ஸ் மாதிரி பேசிக்லி. அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாச்சு. இதுவும் சைடில் பண்ணிச்சுன்னு வைங்களேன். இதுவும் கம்பைன் ஆச்சுன்னா நம்ம விளையாடுறதையும் நிறுத்த வேண்டியது தான். ஓகே, அடுத்த டைமென்ஷன்ஸை பற்றி கேட்கலாமா? வாட் இஸ் த லென்த் ஆஃப் ஃபுட்பால் ஃபீல்ட்? According to the laws of the game set by FIFA, the international governing body of it, the length of a football field must be 100 and 130 yards and the width must be 50 and 100 yards. சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு ஃபேக்ட் கேட்போமா? எக்ஸ்பிளைன் ஹெட் இல்லை வாட் மேட்டர் ஆஸ் he told Zidane. In the final match of 2006 FIFA World Cup, French player Zinedine Zidane headbutted Marco Materazzi in the chest during extra time. The incident occurred after Materazzi allegedly said something to Zidane that caused him to react in such a way. அதைத்தானப்பா கேட்குறேன், என்ன சொன்னாருன்னு. The exact words that Materazzi said வந்துருச்சு to Zidane have been the subject of much speculation and debate. Materazzi later stated that he indeed said something to Zidane, but that it was not racist or offensive in nature. He stated that he called Zidane the son of a terrorist in reference to Zidane's sister, who was said to have been involved in activities connected to the Algerian civil war. வேற லெவல். When will India play World Cup? India has never qualified for the World Cup. The The Indian national team is currently ranked among the lower teams in the FIFA ranking and therefore have not yet qualified. The Indian team has tried to qualify for the World Cup several times but has been unsuccessful. The Indian team will have to play and win in the second round of the AFC qualifiers and then win in the third round to reach the final round of the World Cup qualifiers. The Indian team has made a significant progress in recent years and been showing good performances in AFC. They also have been improving the world ranking, and with the right investments and support, it is possible that the Indian team will be able to qualify. It's worth noting that the next World Cup is scheduled to be held in Qatar 2022. அது முடிஞ்சு போயிடுச்சு. தலைவருக்கு வந்து 2021 வரைக்கும் தான் இன்ஃபர்மேஷன் ஃபீடே இருக்குது. அதனால அவர் சொல்கிறார் அடுத்த வேர்ல்ட் கப் 2022 அப்படின்னு. பாருங்களேன், இப்போ who won 2022 World Cup? I'm sorry, the 2022 FIFA World Cup has not yet taken place. பார்த்தீங்களா, தலைவர் வந்து ஒன்லி மெமரி டில் 2021, அதுக்கப்புறம் கோமாவில் போயிட்டார். ஐ திங்க் உள்ளே ஃபீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்ஃபர்மேஷனை 2022க்குலாம். நம்ம ஹிஸ்ட்ரிக்கு போயிடுவோம். ஹிஸ்ட்ரி ஒரு வந்து வென் வாஸ் த ஃபஸ்ட்டு வேர்ல்ட் கப் பிளேடு, யார் விளையாடினாங்க அது கேட்டுருவோமா? வென் வாஸ் த ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் பிளேட் அண்ட் வேர்? The first FIFA World Cup tournament was played in 1930. It was held in Uruguay and won by Uruguay after they beat Argentina 4-2 in the final. இன்னும் கொஞ்சம் காமெடியான கேள்விகள்லாம் கேட்போமா? Give me address of Ronaldo. I am sorry, but as a responsible AI model, I cannot provide personal information, especially personal contact information such as address of an individual without their consent. Additionally, it's not safe to share personal information publicly. Of course, AI இருந்தாலும் ஃபீலிங் தெரியுது அதுக்கு. அடுத்து இந்த கேள்வி கேட்கலாம். Can Ronaldo come to India? It is possible for Ronaldo to come to India as he is a professional soccer player and travels frequently for தெரியாதாடா எங்களுக்கு அது. However, whether or not he will come to India specifically would depend on a number of factors, including his schedule. In recent years, there is a It's worth noting that Ronaldo had already visited India. He had gone to India in 2013 as part of a charity event where he participated in a match between
2 teams of Indian celebrities and he also participated in a series of promotional activities in India. Has Ronaldo come to India? என்னடா வளர்றீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரே இன்சிடெண்ட்டு இந்தியாவுக்கும் ரொனால்டோக்கும் நடந்தது வந்து அந்த பிபாஷா பாசு அந்த ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸோட ஒரு ஒரு கசமுசா நடந்தது இதில். அது வந்து ஒரு பார்ட்டியில் லிஸ்பனில் நடந்தது. அது அவன் எங்கடா இந்தியாவுக்கு வந்தான்? ரொனால்டோ வாஸ் இன்வைட்டட் பை ISL டு பி பிராண்ட் அம்பாசிடரா? இதில் சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்பிடாதீங்க. இன்னும் ரிஃபைன்மெண்ட் இருக்குது இதில். இதுலேருந்து நல்லா தெரியுது இன்னும் வேலைகள் இருக்குது இதில். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோட டெஸ்ட் ஆஃப் ChatGPT ஃபுட்பாலை பற்றி. எப்படி இருந்தது இந்த வீடியோ அப்படின்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நானும் ஃபஸ்ட் டைம் இதை பண்ணுறேன். இதை அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டே ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஆன்சர்ஸ்லாம் செம்ம காமெடியாக சிலதெல்லாம் வந்தது. பட் ஆனால் சிலது மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கேட்டோம், எல்லாமே புட்டு வச்சிருச்சு. சில கேள்விகள்லாம் நம்ம வந்து நிறைய பிகினர்ஸ்லாம் இருப்போம், அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கூகுளில் போய் அடித்து, அப்புறம் வந்து பிளாகர் வந்து யார் அதை ஒழுங்காக எழுதியிருக்காங்க, அதே யூடியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா யார் தம்ப்நெயில் நல்லா வச்சுருக்காங்க, இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணோம். கேள்வி கேட்டது நானே வர சாய்ஸ் வர நானே முடிவு பண்ணோம். வேறு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் வேறு லெவலில் இருக்குது. எங்கே போகுது இதுன்னு அப்படின்றது தெரியாது. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் படிப்பது உங்கள் பிரதீப். அப்புறம் இன்னொன்று, ஏஐயால் உங்களோட ஸ்கில்லை ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஏதாவது ஒரு ஸ்கில்லை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.